தற்போது வரைக்கும் ஓய்வு பெறுவதை பத்தி எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. பார்டர் கவாஸ்கர் தொடர்ல விளையாடுறதுக்காக நான் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கேன். தற்போதைய இந்திய அணி ரொம்பவே பலமா இருக்காங்க. அவங்களோட போட்டி போடுறது எங்களுக்கு சவாலா இருக்கும். ஆனா உலகத்திலேயே சிறந்த 2 டெஸ்ட் அணிகள் போட்டி போடுறது முக்கியத்துவம் வாய்ந்ததா ரசிகர்களால பார்க்கப்படுதுன்னு இந்தியாவுடனான பார்டர் கவாஸ்கர் தொடரை பத்தி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவன் ஸ்மித். அடுத்த ஆண்டு IPL தொடர்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட மென்டாராக முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கானை நியமிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 சீசன்களா லக்னோ அணியோட மென்டாராக பணியாற்றிய கௌதம் கம்பீர் 2024ஆம் ஆண்டு IPL தொடர்ல கொல்கத்தா அணியில இணைஞ்சதை ஒட்டி லக்னோ அணியின் மென்டார் பதவி காலியா இருந்து வந்துச்சு. இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு IPL தொடருக்குள்ள புதிய மென்டாரை தேர்வு செய்யற முடிவை லக்னோ அணியின் நிர்வாகம் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு IPL தொடருக்கான மெகா ஆக்ஷன் இந்த ஆண்டு இறுதியில நடக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில IPL அணிகளோட நிர்வாகங்கள் பல கோரிக்கைகளை IPL நிர்வாகத்திடம் வச்சிருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இந்த மாசத்துல இறுதிக்குள்ள IPL அணிகள் முன்வச்ச முக்கிய கோரிக்கைகளான ரீட்டைன் மற்றும் மற்ற விதிமுறைகளை பற்றிய அறிவிப்புகள் வெளியாகும்னு IPL நிர்வாகம் தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. இந்திய அணியோட முன்னாள் வீரரான யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக்கப்படும்னு அறிவிப்புகள் வெளியாகி யுவராஜ் சிங் மட்டுமில்லாம கிரிக்கெட் ரசிகர்களையே கொண்டாட செஞ்சிருக்கு. இந்த நிலையில தன்னோட பயோபிக் குறித்து பேசின யுவராஜ் சிங், உலகம் முழுவதும் இருக்க கோடிக்கணக்கான என்னுடைய ரசிகர்களுக்கு என்னோட வாழ்க்கை திரைப்படமாக காட்சிப்படுத்தப்படும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கணும். இந்த திரைப்படம் மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன்னோ மனம் திறந்து பேசியிருக்காரு. இன்னும் பெயரிடப்படாத இந்த திரைப்படத்துல யுவராஜ் சிங்கின் கதாபாத்திரத்தை ஏற்க போவது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.